Good morning and welcome to the show. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே வீட்ல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்டு வரவேற்பறையில இருந்தபடி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். ஆரோக்கியம் அப்படின்ற வார்த்தையை சொன்ன உடனே பல பேர் டாக்டரை போய் தான் மீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எடுத்துப்பீங்க. ஆனா நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு டாக்டரும் சொல்லக்கூடிய விஷயம் ஆரோக்கியம் வீட்ல இருந்து தான் தொடங்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளை நம்ம சீர்படுத்திக்கிட்டாலே போதும், நம்ம ஆரோக்கியம் நம்ம கூடவே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒர்க் அவுட் என்ற ஒரு விஷயம் எடுத்துட்டோம்னா ஜிம்முக்கு போகணும் அப்படின்றத பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஜிம்முக்கு போறதை தவிர்த்து வீட்ல இருந்தபடி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை மிஷின்ஸை கொஞ்சம் எதிர்பார்க்காம நம்ம கை மூலியமா கால் மூலியமா செய்யக்கூடிய வேலைகள்னாலே ஒர்க் அவுட் தொடர்ந்துட்டே இருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்லலாம். இப்படி ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக 6 சிறப்பு மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். மிஸ்ஸஸ் ஜெயபாரதி, மகப்பேறு செவிலியர். மிஸ்ஸஸ் ராதிகா, ஸ்பெஷல் எஜுகேட்டர். டாக்டர் பாலகிருஷ்ணன், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், audiologist and speech language pathologist. Dr. Kamalanathan, physiotherapist. Dr. Ganapathy Shankar, occupational therapist. Dr. Dinesh, clinical psychologist. இவங்க 6 பேர்கிட்டயுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஹலோ. ஓகே, ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன். ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோன்னே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தால் ஆரோக்கியம் தொடங்குது. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே டாக்டர் கிட்ட நம்ம ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கால் பண்ணி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல் நேர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டத்துல இருந்து கனிமொழி பேசுறேங்க. கனிமொழி, இப்போ என்ன கேள்வி? உங்களோட கேள்வி நீங்க தொடர்ந்து கேட்கலாம். எங்க பையனுக்கு 11 வயசு ஆகுது. ஓகே, திக்கி திக்கி பேசுறான். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விக்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பதில் அளிப்பாங்க. ஆரம்பிக்கலாம், தொடர்ந்து பேசலாம். 6 வயசு குழந்தையாமா? இல்ல 11 வயசு. 11 வயசு குழந்தை. இந்த திக்கி திக்கி பேசுறதுங்கிறது ரொம்ப பேருக்கு இருக்கு. 7 மாசத்துல பிறந்தாமா சார். ரொம்ப பேருக்கு இருக்குதுங்க. ஒரு 6 வயசு 7 வயசு வரைக்கும் 100% குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா 5% குழந்தைகளுக்கு இந்த திக்கி திக்கி பேசுகிற பழக்கம் வரும். 6-7 வயசில் தானாக மறைஞ்சிரும். அப்படி மறையாமல் 100% பர்மனெண்ட்டாக தங்கிடும். இப்போ உங்கள் குழந்தைக்கு 11 வயசாச்சு. இதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க. கொஞ்சம் ஏர்லியராக பிறந்தாரு, ப்ரீமெச்சூராக பிறந்தாருன்னு சொல்கிறீங்க. அது ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைச்ச. அதை தவிர பிறந்ததுக்கப்புறம் பேச்சும் கேட்டலும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தது. காதில் கேட்குறத வாய் வழியாக பேசுகிறாங்க. இப்போது உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, இல்லை பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா, யாருக்காவது திக்கி பேசும் பழக்கம் இருந்தால் அது இந்த குழந்தைக்கு படியும். அதற்கு பிறகு ப்ரீடேர்ம்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கு காரணமாக இருக்க முடியாதுன்னு இருக்கலாம். டெவலப்மெண்டல் ரீசன்ஸ் இருக்கலாம். அதாவது நரம்பு மண்டலம் டெவலப் ஆகிற டைமில் ஏதோ சில சமயங்களில் ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி இருக்கும். இதை தவிர சைக்காலஜின்னு சொல்கிறோம் நம்ம. குழந்தையோட பிஹேவியர், அவங்களுடைய மற்ற மன வளர்ச்சி, இது ஒரு குறைச்சலான காரணம். இந்த முதல்ல நான் 2 சொன்னேன். டெவலப்மெண்டல் டிஃபிகல்ட்டி, ரெண்டாவது நியூரோஜெனிக் டிஃபிகல்ட்டி. இந்த 2ம் இருக்கிறதுக்கு நல்ல வைத்தியம் பண்ணலாம். இதற்கு திக்கி திக்கி பேசுகிறது அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தி பேசுகிறது, நடுவில் நிறுத்துறது, ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள். இப்போது உங்கள் பையனோட பேர் என்ன? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை டாக்டர், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். உங்கள் பையனோட பேர் சுப்பிரமணியம்னு வச்சுப்போம். சு 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 உன் பேர் என்னப்பா தம்பி? சு 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 சொன்னதையே திருப்பி சொல்லுவான். அதுக்கப்புறம் இது சொன்னதுனால அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுரும். என்னடா அது, ஒரு சமூகத்தில் நம்ம இந்த மாதிரி பேசுகிறோமேன்னு சொல்லிட்டு அப்படி பேசும் பொழுது இது படிஞ்சிடும். அது பயத்தினால வரும். இதை குறைப்பதற்கு, இதை முழுமையாக சரி செய்வதற்கு வழிவகைகள் உள்ளன.
அதுக்கு தான் அந்த ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து எந்தெந்த வார்த்தைகள் இவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு டார்கெட்டடாக அதை சரி பண்ணலாங்க. இது ரிப்பர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவருக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி அவரோட முறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக தெரிய வேண்டியது அப்படின்னா என்ன அப்படின்னா, இதற்கு வைத்தியம் இருக்கிறது, சரி செய்யலாம். பெரிய பெரிய ஆளுங்க, வின்ஸ்டன் சர்ச்சில், மெர்லின் மன்ரோ போன்ற ஆட்களே வந்து இந்த மாதிரி திக்கி திக்கி பேசுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இது. அதனால் கவலைப்படாதீங்க. உலகத்தில் 100ல் ஒருத்தருக்கு இதே மாதிரி இருக்குது. இதுக்கு வழிவகைகள் இருக்கின்றன. இதற்கு வந்து முக்கியமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, திக்கி பேசுவதனால் ஏற்படும் மன உளைச்சலை தவிர்த்து இதை அப்படியே பர்மனெண்ட்டாக ஆகிறத குறைக்கிறதுக்கு நீங்களாம் என்கரேஜ் பண்ணணும். அவர் திக்கி பேசினார்னா பரவாயில்ல, திக்குனா பரவாயில்ல, தொடர்ந்து பேசு அப்படின்னு சொன்னால் மன தைரியம் வரும். தொடர்ந்து பேசும்பொழுது இது குறையும். இது வந்து பெற்றோர்களான நீங்கள் செய்யக்கூடியது. இதை தவிர வேறு ஏதாவது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை, இஎன்டி ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத ஒரு முறை 2 முறை அந்த டாக்டர்கள் பார்த்தா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அவங்களுக்கு பிறகு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை வாங்க. நல்லபடியாக உங்களுக்கு வந்து அவங்க பல மெத்தடுகள் இருக்கின்றன. அதெல்லாம் சரி பண்ணி ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் நல்லாவே ஆகும். அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற வேண்டியது இங்கே மனதைரியம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களான உங்கள் கடமை. ஓகே, ஃபைன்மா. நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. 3 மாதம் இல்லை 6 மாதம் தொடர்ந்து இந்த தெரப்பி கொடுத்துட்டு இருக்கிறதுனாலும் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுனாலும் நிச்சயமா ஒரு நல்லதொரு மாற்றம் அவரோட பேச்சில் வரும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோராகிய நீங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் தருது. அவங்க ரொம்ப திக்குனாங்கன்னா ஓகே நீ இதுதான் சொல்ல வரியா அப்படின்றத தாண்டி நீ தொடர்ந்து பேசு, சரியாக தான் பேசிட்டு இருக்கேன்ற ஒரு ஊக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டியது நிச்சயமா அவசியம் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஜெயபாரதி அவர்கிட்ட ஒரு கேள்வி. பொதுவாக இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு நீங்கள் முகப்பேர் நர்ஸாக இருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்குறேன். பிகாஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சிசேரியன் அப்படின்ற ஒரு காலம் ஆயிட்டு இருக்கு. ஒரு 8th மந்த் வரைக்கும் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. நான் டாக்டர்ஸே வந்து ஒரு 9th மந்த் இல்ல ஒரு பிரசவ காலம் நெருங்கும் போது சிசேரியன்ன்றாங்க. இப்படி இல்லாம சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு சின்ன சின்ன வீட்லயே அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள் என்ன இருக்கும்? இப்போ மாசமான பெண்கள் வந்து தொடர்ந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே அவங்க வந்து ரெகுலராக செக்கப்புக்கு போகணும். மினிமம் அவங்களுக்கு வந்து 4 செக்கப்னாச்சும் டாக்டர்கிட்ட போகணும். போகும்போது அவங்க கொடுக்குற மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கணும். ஃபோலிக் ஆசிட், அயன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க, இரும்புச்சத்து மாத்திரை அதெல்லாம் கொடுக்கும்போது அதை அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டே வரணும். இது இல்லாமல் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யலாம். சில பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, மாமியாரெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்ய வேணாம், ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தவறான கருத்து. அவங்க வீட்டில் இருக்கிற நார்மல் வேலையெல்லாம் அவங்க செய்யலாம். இது இல்லாமல் ஒழுங்காக மாத்திரை சாப்பிட்டு ரெகுலராக செக்கப்புக்கு வந்து சோனோகிராஃபி, அல்ட்ராசோனோகிராஃபின்னு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் குழந்தை எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சி எப்படி இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை எடுத்துகிட்டு அவங்க வந்து ரெகுலராக அவங்க ஃபாலோஅப்புக்கு போனாவே சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைன். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேடம். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். என் சன்னோட பேரு வருண் பாலாஜிங்க. அவருக்கு 4.5 years ஆச்சு. ஓகே. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணோம். ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்றாங்க. பேச்சு இப்போதான் பேசுவான், ஓரளவுக்கு பேசுவான். பட் கண்டினியூஸா எல்லா குழந்தைங்க மாதிரி பேசுறது இல்லை. அப்புறம் ஸ்கூலுக்கு போனா அடிக்கிறதுக்குன்றது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எழுதுறது படிக்கிறது இல்லைங்க, எழுதுறது இல்லை, கையை பிடிச்சி எழுதுறது இல்லை. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா, இல்ல வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ஒண்ணுதான் இதுவா, எப்போ இது சரியாகும்? ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தினேஷ் அவர்கள் தொடர்ந்து பதில் அளிப்பாங்க. ஓகேங்க. குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். எந்த வயசுல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாமா? ஒரு 3.5 yearsல போனா சார், பிளே ஸ்கூல் போனா. ஓகே. மைல்ஸ்டோன்ஸ்ல ஏதாவது டிலே இருக்கா? அதாவது கழுத்து 3 மாசத்துல நிக்கணும், 5-5.5 மாசத்துல உட்காரணும், அதுல ஏதாவது பிரச்சனை? அதுல எந்த பிரச்சனை இல்ல சார். நடக்கிறது 12 மாசத்துல வந்துருச்சுங்களா? 2 வார்த்தை 12 மாசத்துல வந்துருச்சுங்களா? வந்துச்சு சார். சரி, ஓகே. இப்போ ADHDன்னு யாருமா சொன்னது? இந்த துருதுருப்பு வியாதின்னு யார் சொன்னது உங்ககிட்ட? நாங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சைக்காட்ரிஸ்ட், சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனேங்க. சொல்லுங்க. அங்க அவங்க வந்து செக் பண்ணிட்டு குவெஸ்டினரிஸ் எல்லாம் கொடுத்தாங்க. சரி. கொடுத்துட்டு பயங்கர குறும்பு, எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பான், எதை தூக்கி வீசுவான், செய்வான், ஏறுவான் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க தான் சொன்னாங்க மைல்டு ADHD அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. இப்போ படிச்சதெல்லாம் நினைவுல வச்சுக்கிறது அதெல்லாம் எப்படி இருக்கு ஓவராலா? நீங்க வெளியில கூட்டு போகும்போது அதெல்லாம் நினைப்பு வச்சுக்கிறான், அவனோட பொருட்களை தொலைஞ்சு போச்சுன்னா அதை தேடுறான், இங்கே கீழே விழுந்துடுச்சு, மேலே விழுந்துடுச்சு, அங்கே இருக்குது, அவனோட தேவையான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் எப்படி இருக்குங்க?
அதெல்லாம் நார்மல் சார். அவன் ஏதாவது நான் 2 வயசுல சொல்லி கொடுத்தது அவனுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப கூட யாராவது பார்த்து இவங்க யாரு அப்படின்னு கேட்டா அவங்க பேரெல்லாம் சொல்லுவான். சரி, ஓகே. இப்போ என்னோட நான் வச்சிருந்தேனே அது எங்க அதெல்லாம் கேட்பான், அவனோட இதெல்லாம் கேட்பான், சாப்பிடுவான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி, இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் துருதுருப்பு வியாதியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஏரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விதமான ஏரியா. ஒன்று வந்து ஸ்கூல், இன்னொன்று வந்து வீடு, இதுக்கப்புறம் வந்து வெளியில் கூட்டு போகிற இடம், அதாவது பார்க்கு, பீச்சு, கோயில், சர்ச்சு, அந்த மாதிரி இடங்கள். சரிங்களா? இப்போ குழந்தை வந்து ஸ்கூலில் மட்டும் அமக்கலம் பண்ணுது, மீதி இந்த 2 ஏரியாவில் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னா படிப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான பிரச்சனை இல்லை, எல்டி, அதாவது கற்றல் குறைபாடு மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வீட்டில் மட்டும் இருக்குது அப்படின்னாங்கன்னா பிஹேவியர் ப்ராப்ளம், பேரண்டிங்கில் கவனிக்க வேண்டிய விஷயங்க. வெளியில வந்து யூஸ்வலா இருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து இந்த முன்னாடி 2 இதோட அசோசியேட்டடா தான் இருக்கும். முதல்ல இந்த 3 ஏரியால ஒரு குழந்தை குவாலிஃபை ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்பதான் அது துருதுருப்பு வியாதின்னு சொல்ல முடியும். 5 வயசுக்கு மேலே தாங்க யூஸ்வலா இந்த பிரச்சனையை டயக்னோஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு டைம் ஷெட். இந்த 3 ஏரியாலையுமே ப்ராப்ளம் பார்க்குறீங்களா குழந்தைக்கு? அப்படின்னு சொல்ல முடியாது சார். வீட்டுல நான் மிரட்டினா கொஞ்சம் அடங்குவான். என்ன ரொம்ப ரொம்ப குறும்பா ஏதாவது இழுத்து போடுவான். அவனுக்கு ஏதாவது வெளியே போய் விளையாடணும், ஓடி ஆடி விளையாடணும்னு நினைக்கிறான். இல்ல இப்போ இல்லம்மா, இப்போ கோயிலுக்கு கூட்டு போறீங்க, இப்போ ஒரு சர்ச்சுக்கு போறீங்க, அங்க கம்முன்னு இருன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு கம்முன்னு இருக்கிறாரா? கொஞ்ச நேரம் இருப்பான் சார், மறுபடியும் ஓடதான் ஆரம்பிப்பான். ஆனா இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கான். இல்ல, இது இன்னும் 5 வயசு தாண்டும் போது இன்னும் கண்ட்ரோலுக்கு வருங்கம்மா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று பண்ணிக்கங்க. தென் அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கேட்குறீங்க. யூஸ்வலாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 5 வயசுக்கு அப்புறம் தான் இன்னும் லெஜிபிளாக ஹேண்ட் ரைட்டிங் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். மைல்டு ஏடிஹெச்டிக்கு மேனேஜ்மெண்ட், மைல்டு ஏடிஹெச்டியில் இந்த 3 ஏரியாலையும் குவாலிஃபை ஆனால் பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட் தான். பேரண்ட்ஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி. ரொம்ப சிவியராக இருந்தால் தான் ட்ரக்ஸை பற்றி யோசிக்கணும். இப்போதைக்கு இதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பாருங்கள், ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட்டும் திருப்பி ஒரு ஏடிஹெச்டி அசஸ்மெண்ட்டும் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுப்பாங்க, மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபைல். அதில் பேரண்டல் கேரும் இருக்கும், அதில் இன்டெலிஜென்ஸ் ப்ரொஃபைலும் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் எப்படி குழந்தைய மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அது பண்ணிங்கனாலே உங்கள் குழந்தைய யூ கேன் பிரிங் இம் பெட்டர். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். உங்களோட கேள்விக்கு ஒரு டீட்டெயிலான விளக்கம் டாக்டர் தினேஷ் கொடுத்துருப்பாரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். 6 டாக்டர்ஸும் அமேசிங்கான பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கான விடைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 044445969444 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நாங்க சுமதிங்க, பொள்ளாச்சியிலிருந்து கால் பண்றோம். ஓகே சுமதி, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஓகே, எங்க பொண்ணுதான் கேட்கணும், மனநல டாக்டர் கேட்கணும். ஓகேம்மா, உங்க பொண்ணோட வயது என்ன? 14ங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் தினேஷ் அவர்கள் பதிலளிப்பாங்க. ஓகே ஓகேங்க. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சாங்க சார். சரிங்கம்மா. திடீர்னு கிளாஸ் சேஞ்ச் பண்ணாங்க. என்ன காரணத்துக்கோசரம் சேஞ்ச் பண்ணாங்கம்மா? அது வந்து கிளாஸ் வந்து நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஏபி அப்படி கிளாஸ் சேஞ்ச் பண்ணாங்க சார். ஓகே, நல்லா படிக்கிறீங்க. ஆமாங்க, 9th ஸ்டாண்டர்ட் 10th போர்ஷன் எடுத்தோன்னே நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிக்காதீங்க அப்படி ஏபின்னு அப்படி எல்லாம் கிளாஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சரி. அப்புறம் அது வந்து இவ வந்து ஏ கிளாஸ் வந்து பி கிளாஸ் மாத்திட்டாங்க. சரி. அது வந்து இவளோட ஃப்ரெண்ட் வந்து பிரிஞ்சுதான் சொல்லிட்டு திடீர்னு அப்படி கையெல்லாம் கால் நடுக்குங்க சார். உங்களோட கேள்வி தெளிவா இல்லம்மா, நீங்க தொடர்ந்து தெளிவா சொல்லலாம். குழந்தை வந்துட்டு சரியா படிக்கலன்னு அடுத்த கிளாஸுக்கு அனுப்பல, தொடர்ந்து பேசலாம். ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலன்னு சொன்னீங்க. கை அந்த வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சதுனால கை நடுக்கம் கால் நடுக்கம் ஆயிடுச்சுங்க. கை நடுக்கம் கால் நடுக்கம் வந்திருக்கான். ஆமா ஆமா, நடுக்கம் அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. எவ்வளவு நாளா பாக்கு? சொல்லுங்கம்மா. ஸ்கூலுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. இப்ப 4 மாசம் ஆயிடுச்சுங்க சார். ஓ, 4 மாசமா இந்த பிரச்சனையை பாக்குறீங்களா? ஆமாங்க சார், நாங்க மனநல டாக்டர் பார்த்தேன், போவே இல்லைங்க. போய் பாத்தீங்களா மனநல டாக்டரா? ஆமா ஆமாங்க சார், பார்த்தேன், மெடிசன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி. அப்புறம் ஸ்கூலுக்கு போறதுனால அவர் ரொம்ப பயப்படுறாருங்க. அதாவது டாக்டர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்ட்டாருங்க. ஓகே. அப்புறம் ஸ்கூல்ல வீட்டுல தான் இருந்தாருங்க சார். ஓகே. அவளோட தங்கச்சி வந்து ஸ்கூலுக்கு போறாளுங்க, அவ போறதுக்கு பார்த்துட்டு அவ போறா, நான் போக முடியல அப்படின்னு உடனே சூசைட் அட்டன் பண்றதுக்கு ஆயிட்டாளுங்க. தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களாமா?
ஆமாங்க சார். இப்போ வந்து மெடிசன் எடுத்துட்டு அழுகிறது இல்லைங்க. ரொட்டீனாக செய்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்களா? ரொட்டீனாக செய்கிற வேலைன்னா ரெகுலராக சாப்பிட்றது, ரெகுலராக தூங்குறதுலேருந்து ஏதாவது ஒரு வித்தியாசம் மாற்றம் பார்க்குறீங்களா? சாப்பிடுறது சாப்பிடுறாங்க சார், தூங்க மாட்டேங்கிறாங்க. நைட் வந்து மெடிசன் கொடுத்தா தான் தூங்குறாங்க, இல்லைன்னா தூங்க மாட்டேங்கிறாங்க. காலையில் விழிப்பு வந்து யூஸ்வலாக 8 மணிக்கு எந்திரிப்பாங்க, அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடியே விழிப்பு வந்துடுதுங்களா? இல்லைங்க சார், ஸ்கூல் போற டைம் ஆனா எந்திரிச்சுக்கிறாளுங்க. அது ரெகுலராக எந்திரிக்கிற இதுதான். அதுக்கப்புறம் இந்த சூசைட் பற்றி எப்பப்போ அடிக்கடி பேசுகிறாங்க? இப்பதாங்க சார் இந்த 1 month தான் அந்த மாதிரி. முதல்ல வந்து கை நடுக்கு கால் நடுக்கு அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சுங்க சார். அது வந்து மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே சரியாயிடுச்சுங்க. நீங்க வந்து சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஆஃபர் எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க சார். அப்ப எக்ஸாம் ஆரம்பிச்சோம்னா அவ ஸ்கூலுக்கு போறேன், என்னால ஆஃபர் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியல. நான் வந்து நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்கல. நானும் நல்லா படிப்பாங்க, எல்லாமே 90க்கு மேல எடுப்பாங்க சார். அப்படிங்களா? இப்ப கையெழுத்து எப்படி இருக்குங்க? என்னங்க சார்? கையெழுத்து கையெழுத்துல நல்லா நீட்டா இருப்பாங்க, ஆனா கையெல்லாம் வேர்த்துங்க சார். வந்து கை கால் அதெல்லாம் ஒரு டைம் சரி ஏதோ ஒரு டைம் வேர்த்து. இருங்கம்மா, நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இதெல்லாம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. அடிக்கடி தலைவலி வருங்களா? தலைவலி வருங்க. அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்றாங்களா? வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு, புளிய கரைக்கிற மாதிரி இருக்கு, நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது, உள்ளங்கை உள்ளங்கால் வேர்க்கிறது, கை கால் ஒதுறது, சரிங்க, இது எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்களா அடிக்கடி? அந்த மாதிரி இல்லைங்க சார், கை மட்டும் வேர்க்குங்க. எக்ஸாம் டைம்ல ஏதாவது அவளுக்கு கஷ்டமான கொஸ்டின் வந்தா மட்டும் கை மட்டும் வேர்க்குங்க சார். அடிக்கடி யூரின் வருதுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? பாத்ரூம்க்கு ஓடுறது அந்த பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே ஒரு படபடப்பு வியாதிக்கு ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்கம்மா, அதுவும் ஒரு மைல்டு டிப்ரெஷன் மாதிரி சொல்றீங்க. இதுக்கு மருந்தோட சேர்த்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணுங்கம்மா. சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. இந்த மருந்தோட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வாட்டி பக்கத்தில் இருக்க சைக்காட்ரிஸ்ட் கிட்டே அவங்ககிட்டே கேளுங்க, பக்கத்தில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும், ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக கொடுத்தீங்கன்னா சரி பண்ணிடலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் சௌமியா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே சௌமியா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். மேடம் குழந்தைக்கு 4 years. ஓகே, அவனுக்கு ADHD அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. அது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ADHDலயே மைல்டா இருந்தது, பட் தெரப்பி நான் 2 yearsல இருந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்பீச் கொஞ்சம் டிலேயா இருந்தது. மைல் ஸ்டோன்லயே பாத்தீங்கன்னா அவன் மதர் ஃபீடிங் எடுத்துக்கல. அட் த சேம் டைம் அவன் குப்பரை விழுறது 6 months கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நடக்கிறது ஒரு 1.25 வயசு ஆச்சு. டாக்டர் கிட்ட கேட்ட போது ஒரு 1 month டிலே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஸ்பீச் தெரப்பி வரவே இல்லை. 1.5 years ஆயிடுச்சு. ஒரு அம்மான்ற வார்த்தையே ஒரு 1.25 வயசுல தான் சொன்னான். அப்புறம் 2 yearsல என்ன பண்ண, 2 வார்த்தை சொல்லணும்னு சொன்னாங்க. அதை சொல்லலையேன்ட்டு 2 yearsல போய் ஸ்பீச் தெரப்பியில விட்டேன். அப்புறம் 2.5 years வரைக்கும் ஒரு 2 வார்த்தை சேர்த்து பேச ஆரம்பிச்சான். இப்போ நான் அப்புறம் கண்டினியூஸா தெரப்பி கொடுக்கல டியூ டு சம் இஷ்யூஸ். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்பதான் நான் ஒரு 3 மாசமா தெரப்பி கொடுக்குறேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ADHD இருக்கு, அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி, அதே மாதிரி கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் கூட. அவன் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அவனை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனேன்னா நான் அவனை தொலைச்சிடுவேன். எங்கேயாவது தேட வேண்டியதுதான் என்னோட வேலையா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கட்டும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு இடத்துல கூட ஒரு செகண்ட் கூட உட்கார மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் கிட்டே கூட்டு போய் காட்டுறதா இருந்தா கூட அவனை ஒரு உட்கார வச்சு டாக்டர் அனலைஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஹைப்பர் ஆக்டிவ். அதுதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ADHDல கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்மா, ஸோ ஹைப்பர் ஆக்டிவ். பட் பாத்தீங்கன்னா அவனோட ஓரல் வைஸ் சூப்பரா இருக்கும். இப்போ கொஞ்சம் பேசுறான் நல்லா. அதாவது ரைம்ஸ் சொல்றதாகட்டும், ஒரு விஷயத்த ஆடியோ பண்ணி கேட்கறதுன்றது சொல்றதுன்றது நல்லா வருது. பட் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதுறதுன்றது வரமாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 4 years இப்போ அவனுக்கு அந்த இசட் வரைக்கும் இந்த ரைட்டிங், அந்த ஃபைன் மோட்டார் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். ராதிகா, உங்களோட பதில் என்ன இதற்கு? அதான் அவங்க ADHDன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப வந்து குழப்பமாக இருக்கீங்க. 4 yearsல எழுதுறது மட்டுமே நம்ம பெற்றோர்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே அதுதான். எழுதலை படிக்கலை அது மட்டும்தான் சொல்கிறோம். முதல்ல வந்து அவங்க ஹைப்பர் ஆக்டிவிட்டி நீங்களே சொல்கிறீங்க. ADHD ஒரு இடத்துல உட்கார முடியல, ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ உங்களுக்கும் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அதுக்கான அவங்களுக்கு ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபிட்டிங்காக செட் பண்ணி வைக்கணும் முதல்ல பேரண்ட்ஸ் எல்லாருமே.
ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்டிலேயே உட்காரல, ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு கால அட்டவணை மாதிரி போட்டுட்டு எந்தெந்த டயத்துக்கு எந்தெந்த அட்டாச்சு உங்களுடைய விளையாட்டு ப்ளேவே மெத்தடில் இதை கொண்டு போகணும். முதல்ல அதை நம்ம சீர்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைட்டிங்க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டிங் எழுதலைன்னா பரவாயில்ல, 4 இயர்ஸ் தான் ஆகுது. முதல் காலரையே கேட்டதும் அதுதான். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எழுதலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ப்ரீ ரைட்டிங் ஸ்கில் அப்படின்னாவே முதல்ல அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்கா, கோஆர்டினேஷன் இருக்கா, கண் மற்றும் கை ஒருங்கிணைப்பு இருக்கா அப்படின்ட்டு முதல்ல நம்ம அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணணும். அது சின்ன சின்ன நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே வச்சு நம்ம தெரப்பிஸ்ட்டுக்கும் போங்க, நீங்கள் தெரப்பிக்கும் போங்க, ப்ளஸ் வீட்டில் வந்துருக்க பொருளை வச்சு நீங்கள் குழந்தைக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா போர் அடிக்கும். நம்ம வந்து ஒரு நார்மல் சைல்டே ஒரு 40 மினிட்ஸ் ஒரு கிளாஸில் உட்கார முடியாது. ஸோ அவங்க வந்து நம்ம சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்றத விட அவங்க செய்கிற வழியில் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வழியை நம்ம கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி என்ன சின்ன சின்ன வீட்டில் இருக்க பொருட்கள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிச்சனில் இருக்கீங்க, உங்கள் பையனை வந்து உங்கள் கூடயே வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க காய்கறிகளுடைய எண்ணிக்கையை கேளுங்க, அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுங்க. ஸோ முழு பொறுப்பு அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஆக்டிவாக அவங்க ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ முதல்ல நம்ம பேசுகிறது உள்வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான கேள்விகளை நீங்கள் கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு தக்காளி எடுத்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அதோடைய நிறம் கேட்கலாம், அதோடைய சைஸ் கேட்கலாம், அது எத்தனை இருக்குது கவுண்டிங் கேட்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸு. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, துணி துவைக்கிற இடத்துல இருக்காங்கன்னா நீங்கள் கிளிப்ஸை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் சின்ன சின்ன அவங்களும் நீங்கள் பண்ணுற ரோல் மாதிரி அவங்களுக்குள்ள. ஸோ இதை தவிர்த்து வேறு எங்கேயும் அவங்களால போகவே முடியாது. ஸோ இது விளையாட்டு ப்ளே மெத்தட்லேயே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறோடைய ஒரு வகையான தெரப்பி இது. உங்களுக்கு நீங்கள் இதை தெரப்பி தான் கூப்பிட்டு போகணும். ரைட்டிங் வரலன்னா இந்த ஒருங்கிணைப்பு இல்லைன்னா ரைட்டிங் வரவே வராது. ஏன்னா அவங்க சொல்கிறதே உள்வாங்கிறதுல அப்புறம் எப்படி ரைட் பண்ணுவாங்க? நீங்கள் ரைட்டிங்க்கு முன்னாடி வீட்டில் ஒரு டிசைன்ஸ் முதல்ல ஸ்கிரிப்ளிங் நல்லா வருதா பாருங்கள், அப்புறம் ஸ்மேட்சஸ்லாம் நல்லா பண்ணுறாங்களா பாருங்கள். ஒரு கோதுமை மாவு கொடுத்தீங்கன்னா அந்த ரைட்டிங் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருட்டலாம். ஸோ ஏபிசிடி அதிலே நீங்கள் வரையலாம். ஒரு டாட் வச்சுட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லலாம். ஒரு கிளிப் வச்சுட்டு எப்படி ஏபிசிடி ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஆக்டிவிட்டி. என்கரேஜ்மெண்ட் நிறைய பண்ணணும். நீங்கள் குட், உங்களால் முடியும், நீ பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணி பண்ணும்போது இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ADHD நார்மலாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தெரப்பிஸ்ட்டு சொல்கிற அட்வைஸ் நீங்கள் கேட்டு இதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தையில ரைட்டிங்க்கு வந்து நீங்கள் நல்லாவே ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, ஒரு குழந்தை ரொம்ப துருதுருப்பா இருக்காங்க, உங்களுக்கு ADHD இருக்குன்ற வாய்ப்புகள் இருக்குன்றப்போ தாய்மார்கள் வீட்டில் இருந்தபடி அந்த குழந்தைங்களை எப்படிலாம் நம்ம மாற்றம் கொண்டு வரலாம் அந்த குழந்தைங்க கிட்டன்னு ரொம்பவே அழகா டாக்டர் ராதிகா நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நான் பேசுறேன் மேம். ஓகே, உங்க பெயர்? என் பேர் காயத்ரி. ஓகே காயத்ரி, உங்களோட கேள்விகள் என்ன? என்னோட பாப்பாக்கு 2 வயசு 3 மாசம் ஆகுது. ஓகே. பாப்பா வந்து இன்னும் அம்மா ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் தாத்தா அத்தை எப்ப ரேரா சொல்லுவான். மாமா பாப்பா, கீழே இருக்க பாப்பா பாருனா கூட பாப்பா அப்படின்னு லிப்ஸ் பண்ண மூவ்மெண்ட் பண்ணா கூட அவன் பார்க்க மாட்டேங்கிறான், அது பேச மாட்டேங்கிறான். ஓகேமா, உங்களோட கேள்விக்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பதிலளிப்பாங்க. இப்போ குழந்தைக்கு 2 வயசு ஆச்சுங்கம்மா. ஆமா டாக்டர். இன்னும் வந்து அம்மா அப்பா அதுதான் சொல்றாரு. இப்போ கரெக்டான இப்போ அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்றாரா, அப்பாவை பார்த்து அப்பான்னு சொல்றாரா, இல்லாட்டி சும்மா தானே தன்னைத்தானே அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு? அம்மான்னு வந்து கூப்பிடுவான். அப்பா வந்து ரொம்ப லேட்டா தான் கூப்பிடுவான், பார்த்தாலே கூப்பிட மாட்டான். இது யாரு அப்படின்னு சுட்டி காட்டணும்னா அது அம்மான்னு சொல்றாரா? அது கூட சொல்ல மாட்டேன். அம்மா யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கேள்வி அம்மாவை காட்டுறாரா? அது கூட காட்ட மாட்டேங்கிறான். அவனுக்கா தோணிச்சுனா தான் காட்டுறான். தன்னுடைய பேரை சொல்றாரா? அது கூட சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க கிட்ட உன் பேர் என்ன பாப்பா, ரித்து சொல்லுங்க அப்படின்னா அது கூட அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சரிங்க, இப்போ நேரா அவருடைய முகத்துக்கு நேரா நீங்க இருந்து பேசினா மட்டும்தான் உங்களுக்கு பதில் சொல்றாரா? அப்படி இல்லாட்டி ஒரு சைட்ல பின்னாடியிலேருந்து கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்குறாரா? இல்ல, நேரா இருந்து சொன்னாதான் அவன் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்றான். பின்னாடியிலேருந்து கூப்பிட்டீங்க, சைட்லேருந்து கூப்பிட்டீங்க, அடுத்த ரூம்லேருந்து கூப்பிட்டீங்கன்னா வராரா? வரான், அதெல்லாம் வரான். அது டூ வாங்க செல்லாம் அப்படி கூப்பிட்டா வரான். ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாம், அவருக்கு ஃபேவரட் ப்ரோக்ராம் இருக்குது, அந்த டைட்டில் மியூசிக் போட்டோன்னே அந்த தீம் சாங்கை கேட்டோன்னே பக்கத்து ரூம்லேருந்து வந்து டிவியில் உட்காந்துக்கிறாரா?
கவனிச்சிருக்கீங்களா இதை? அவங்க இணைப்பில் இல்லை, நீங்கள் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஓகே. இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல வந்து பிரச்சனையே தெளிவாக இல்லை. காது கேட்கிறதா, காது கேட்டால்தான் பேச முடியும், அது இருக்கான்னு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 வயசு குழந்தைக்கு காது கேட்குதா இல்லையாங்கிறது ஒரு ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டெஃபினட்டாக தெரிந்து கொள்ள முடியும். அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அடுத்த பேச்சு வரும். காது கேட்டால்தான் பேச்சு வரும். இது வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். இப்போ காது கேட்குதான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பாருங்கள், இதில் வந்து காது கேட்டு அதற்கு பிறகும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா அது வந்து சைக்காலஜிஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே. அவங்க வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, கவனக்குறைவு இருக்கிறதா அப்படின்ட்டு. அதற்கப்புறம் சில குழந்தைகள் ஒரு ஆட்டிசம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு தெளிவில்லாத ஒரு நோய் இருக்குது. நோய் இல்லை, அது ஒரு நிலை. அந்த நிலை இருக்கிறதான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக காது கேட்குதான்னு செக் பண்ணிங்க, ரொம்ப ஈஸி. எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் உடனே அதை டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப விரிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்வி. வெல்கம் பேக் டு தி ஷோ 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் செல்விங்க, திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க மேடம். ஓகே செல்வி, உங்களோட கேள்வி என்ன? மனநல டாக்டர் வந்து எனக்கு தூக்கம் வந்து அதிகமா வரமாட்டேங்குமா. ஓகே, தூக்கமின்மை அதிகமா இருக்காமா? ஓகே டாக்டர் தினேஷ் உங்களுக்கு பதில் அளிப்பாங்க. சொல்லுங்க, வயசு என்ன ஆகுதுமா? 35 சார். எப்பத்துல இருந்து இந்த தூக்க பிரச்சனை இருக்கு? இப்போ ஒரு 4 மாசமாவே இருக்குது. மைண்ட் மட்டும் தூங்க மாட்டேங்குமா சார். இல்ல, கேள்வியே நீங்க கொஞ்சம் வித்தியாசமா கேட்டீங்க. அதிகமா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு கேட்டீங்க. அது என்ன அளவு தூங்குறீங்க? இல்ல, தூக்கமே தூங்குறோம் சார். ஆனா வந்து ரிலாக்ஸ் இல்ல, மைண்ட் மட்டும் அப்படியே எதையாவது சிந்தனை யோசிச்சுட்டே. இது வந்து 4 மாசமா இருக்குங்களா? ஆமாங்க சார். ஓகே, 4 மாசமா இருக்கு. இப்போ நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. தனியா இருக்கணும் போது அழுகணும் போல மனசுல அழுகையா வருது, மனம் ரொம்ப சோகமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு? இல்லங்க சார், அப்படிலாம் இல்ல. என்ன எப்பமா ஒரு டைம் கொஞ்சம் சோகமா இருக்குது. சரி, ஓகே. பசி தூக்கம் நார்மலா இருக்குங்களா? முன்னாடி இருந்த மாதிரியே இருக்குதா? பசி சாப்பிட்டுக்கிறேன், ஆனா தூக்கங்கிறது வந்து நைட்டு தூங்குறேன், நம்ம மைண்ட் மட்டும் தூங்க மாட்டேங்குது. பசி தூக்கம் இல்ல. பசி வந்து யாராவது சொல்லணுங்களா, நீ சாப்பிடணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாதான் பசி எடுக்குதா, இல்ல நீங்களே போய் எடுத்து போட்டு சாப்பிடுறீங்களா? இல்ல, நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி, இப்ப டிவி பாக்குறது, நீங்க சினிமா, பார்க், பீச், வெளியில உங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசுறது, கல்யாணத்துக்கு போறது, அதெல்லாம் எப்பவுமே அட்டன் பண்ற மாதிரி தான் இப்ப ரீசெண்டாவும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப ஏதாவது மாற்றம் தெரியுதா கடைசியா இந்த 4 மாசத்துல? இல்ல, வெளியில போறேன் வரேன், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? இருக்குது. நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். சரி. ஆனா ஒரு நாள் மாத்திரை போடலன்னா அன்னைக்கு ஃபுல்லா தூக்கம் வர மாட்டேங்குது சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ தூக்கத்துல இடம் ஏதாவது மாற்றம் செஞ்சீங்களா? இல்லைங்க சார், அதே இதுதான். வீட்டில் ஏதாவது பணம் சார்ந்த பிரச்சனை, ஃபைனான்ஷியல் லாஸ் ஏதாவது, இல்லை வீட்டில் மற்றபடி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன், ஏதோ ஒரு பணம் புரட்டணும், இல்லை குழந்தைக்கு படிப்புக்கு செலவு பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல் எவெண்ட் போயிட்டு இருக்கா? கஷ்டம் கொடுக்கக்கூடிய கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனா அது சால்வ் ஆயிருச்சு. நான் வேண்டாம் அப்படின்ட்டு நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என் மைண்ட் மட்டும் ஒரு ரிலாக்ஸ் வர மாட்டேங்குது. காலையில ஏஞ்சா ஃப்ரெஷ்ஷா இல்ல, அப்படிதானே சொல்றீங்க? ஃப்ரெஷ்ஷா இல்ல. சரி, இப்போ போய் படுக்கிறீங்கம்மா, படுத்தா தூக்கம் வரல, இது முதல் கேள்வி. இல்ல போய் படுக்கிறேன், தூக்கம் வந்துடுது, நடுவுல ஏஞ்சிடுறேன், அதுக்கப்புறம் என்னால தூங்க முடியல, இது 2வது கேள்வி. 3வது, இல்ல படுக்கிறேன், என்னால தூங்க முடியுது, காலையில விழிப்பு யூஸ்வலா 6 மணிக்கு வரும், ஆனா 3 மணிக்கே ஏஞ்சிடுறேன். இதுல ஏதாவது ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. அப்பப்போ எந்திரிச்சுக்குவேன், ஆனா மாத்திரை சாப்பிட்ட பிறகு கண்டினியூவா தூக்கம் வருது. இப்ப எந்திரிச்சாதான் மாத்திரை போடுறீங்களா? எந்திரிச்சுதான் நடுவுல மாத்திரை போடுறீங்களா? ரெகுலரா மாத்திரை யூஸ் பண்றீங்களா? இப்போ ரெகுலரா இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு மாசமாவே சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தூக்கம் வரலன்னா தயவு செஞ்சு பெட்ல இருந்து எந்திரிக்காதீங்க. இது வந்து ஸ்லீப் ரிச்சுவல்ஸ்னு சொல்லுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவியாக சாப்பிட்டுட்டு படுக்கக்கூடாது, 1. 2வது, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் சாப்பிட்லாம்.
ஒரு இருட்டான அறையில தான் படுக்கணும். அப்போ செல்போன் அந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்துல எதுவும் வச்சுக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? பால் சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம், அதுவும் தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி. தூக்கம் வரல நடுவில் அப்படின்னா தூக்கம் வரலையேன்னு அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. படுக்கிற டைம் வந்துருச்சுன்னா இதுதான் டைம் அப்படின்னா அப்போ போய் பெட்டில் படுத்துக்கணும். படுக்கிறது ஒரே இடமா தான் இருக்கணும். தூக்கம் நடுவில் கலைஞ்சிருச்சுன்னா எந்திரிச்சு திருப்பி ஐயோ தூக்கம் வரலேன்னு பதட்டப்படக்கூடாது. பதட்டப்பட்டீங்கன்னா இன்னும் தூக்கம் குறைஞ்சிருங்கம்மா. பதட்டப்படாமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். காலையில் அந்த டைமுக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஐயோ நான் இன்றைக்கி ரொம்ப நேரம் தூங்கலையே, இன்னும் கொஞ்சம் தூக்கம் தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் தூங்குறது வேண்டாம். கரெக்டாக நீங்கள் அந்த டைமுக்கு எந்திரிச்சிடலாம். ஒரு மிதமான எக்ஸசைஸ் டெய்லி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. 20லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வெளியில் கண்டிப்பாக எக்ஸசைஸ்ன்றது ஒன்று பண்ணணும். இந்த ரொட்டீனை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் ஸ்லீப் ரிச்சுவல்னு சொல்லுவாங்க. இதை பண்ணிங்கனாலே உங்களோட ஸ்லீப் வந்து கண்டிஷனுக்கு வந்துடும். அதுக்கும் மேலே தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டும் சேர்ந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஒரு கவுன்சிலிங்கும் தேவைப்படலாம். ஓகேம்மா, ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி ஆரோக்கியமாக மாற்றிக்கிறதுன்றதுக்கான பேசிக்கான விஷயங்கள்லாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயம் ஒரு நல்ல தூக்கம் வரும். அதையும் தாண்டி தூக்கம் வரலன்னா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ணுறது நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க ரெட் ஹில்ஸ்ல இருந்து நந்தினி பேசுறோம் மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். நாங்க குழந்தைய பத்தி கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? உங்களோட கேள்வி என்ன? குழந்தைங்களுக்கு தினமும் 2 கேரட் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என் குழந்தைங்களுக்கு அதை ஃபாலோ பண்றேன். ஓகே. ஆனா இப்போ வந்து குழந்தைங்களுக்கு கேரட் ரெகுலரா கொடுத்தா சுகர் வந்துரும்னு சொல்றாங்க ஒரு சிலர். அதுதான் டாக்டர் கிட்ட கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து மிஸ்ஸஸ் ஜெயபாரதி அவர்கள் பதிலளிப்பாங்க இதற்கு. குழந்தைக்கு வந்து வெறும் கேரட் மட்டும் தான் கொடுக்குறீங்களாம்மா? ஆமாங்க டாக்டர். அது இல்லாமல் வேற என்னென்ன சாப்பாடு கொடுக்குறீங்க நீங்கள்? சாப்பாடு ரெகுலரா குழந்தைக்கு டிஃபன் சாப்பாடு கொடுக்குறோம். கீரை எல்லாம் நிறைய கொடுப்பேன். காலையில இருந்தவங்க 2 கேரட் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுக்கு கொடுக்குறது. குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? ஒருத்திக்கு 8 வயசு ஆகுது, ஒரு பாப்பாக்கு 7 வயசு ஆகுது. உங்களுக்கு யார் சொன்னது கேரட் கொடுக்கலாம் இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு? அது நாட்டு மருத்துவத்துல சொன்னாங்க டாக்டர். அது குழந்தைக்கு அவளுக்கு பல்லு வேற ஒரு மாதிரி மஞ்சளாவே இருக்கு, பல்லு சரியில்லை பெரிய பாப்பாக்கு. ஓகே. அதனால மெண்டு சாப்பிட்றதுக்காக அந்த கேரட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்காக 2 கேரட். கேரட் கொடுத்தா தப்பு இல்லைம்மா, அதில் விட்டமின் ஏன்னு ஒரு இது இருக்குது, அதனால அது கொடுத்தா தப்பு இல்லை. அது சின்ன குழந்தைங்களுக்கு அவசியமாக தேவை. கேரட் மட்டும் இல்லாமல் நீங்கள் இதர காய்கறிகள் பழங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். பழங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குறேன் மேம். அது கேரட் மட்டும் டவுட், அது சுகர் வந்துரும்னு சொல்றாங்க, அது மட்டும் தான் டவுட். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இது கிடையாதுமா, நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். இது குழந்தைங்க வளர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே தேவைம்மா. இது இல்லாமல் புரதச்சத்து சேர்ந்த நீங்கள் நிறைய தானியங்களும் சேர்த்து கொடுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நல்ல காய்கறிகள் இங்கே உணவில் சேர்த்துக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. இன்னொரு விஷயம், கேரட் சாப்பிட்டா இந்த சுகர் வரும்ன்றது ஒரு மெத்தா டாக்டர், யாரை ஆன்சர் பண்ண விரும்புறீங்க? கேரட் சாப்பிடலாம், ஒரு கேரட்டோட ஆரோக்கியமான விஷயம் தான் இத்தனை நாள் கேள்விப்பட்டு இருக்கோம். ஆனால் தொடர்ந்து கேரட் சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்கிறாங்க. டாக்டர் கமலநாதன், நீங்கள் பதிலளிக்க விரும்புகிறீங்களா? ஸோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. கேரட் வந்து குழந்தைகள் சாப்பிட்றது வந்து நல்லது தான் குழந்தைகளுக்கு. அதனால் வந்து இவங்க ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து கேரட் சாப்பிட்றதுனால வந்து டயபிட்டிஸ் வரணுன்றது எந்த ஒரு எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இது வந்து ஒரு வாய்மொழி சொல் தான் இது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ஓகே ஃபைன். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் விஜய்தா. என் பையனுக்கு 4.5 வயசு. என் பையன் வந்து இப்போ தினேஷ் 2 காலருக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, ஒரு குழந்தை ADHD அப்படின்னா அந்த 3 டைப்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நான் பார்த்தேன். நான் டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் தினேஷ் இணைப்பில் தான் இருக்கார், பேசலாம். சார், இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு குழந்தை ADHD, என் பையனுக்கு ADHD இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த 3 ஸ்கூலு, வீட்டுல, அதுக்கப்புறம் வெளியில. இப்ப என் பையனை பாத்தீங்கன்னா வீட்லயும் வெளியிலயும் தான் சார் ரொம்ப ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கான். இப்ப நான் ஸ்கூல்ல இருந்து கேட்டேன்னா அவனை கிட்ஜில தான் போட்டிருக்கேன். இப்ப வரைக்கும் நர்சரியில தான் போட்டிருக்கேன். கிட்ஜி ஸ்கூல், இது வந்து பெரிய ஸ்கூல்ல இல்ல, ஒரு சின்ன ஸ்கூல், கிட்ஜின்னு ஒரு சின்ன ஸ்கூல்ல ப்ரீகேஜி தான் சேர்த்திருக்கேன். 4.5 வயசு ஆகுது, ஆனா நான் ப்ரீகேஜி தான் போட்டிருக்கேன். ஏன்னா பேச்சு வரல கொஞ்சம், அதனால அப்படி போட்டிருக்கேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 வழியில பாத்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கூல்ல இருந்து கேட்டா எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை நல்லா இருக்கான், நல்லா சொல்றான். அவனுக்கு ரைட்டிங் மட்டும்தான் கொஞ்சம் வரமாட்டேங்குதே தவிர கம்பேர்ட் டு அதர் சில்ட்ரன். மற்றபடி குழந்தை நான் சொல்ற ரைம்ஸ் சொல்றான், சமத்தா உட்கார்ந்து இருக்கான் மேடம், அவன் கிட்ட கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைன்னு ஸ்கூல்ல இருந்து டீச்சர் சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் வீட்லயும்
வீட்லயும் வெளியிலயும் கூட்டிட்டு போனோம்னா இந்த 2 இடத்துலயுமே நான் இருக்கிறதுனாலயா இல்ல மத்தவங்க யார்கிட்டயாவது கூட அமைச்சதுனாலயும் அவன் வந்து ரொம்ப அராஜகம் பண்றான். இப்ப நான் இல்ல சரி நான் இருக்கிறதுனாலதான் அவன் அப்படி பண்றான்ட்டு வேற யாரு கூடயாவது என்னோட சிஸ்டரோடையோ இல்ல வேற யாரு கூடயாவது அமைச்சு வச்சாலும் போமாட்டேன்னு அழதில்லை. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வெளியில போடானா கூட அழமாட்டான், அவன் மாட்டுக்கு போயிடுவான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ உன் பொண்ணு கொஞ்சம் பயங்கர வாளா இருக்கான், நிக்கவே மாட்டேங்கிறான், நான் வெளில எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களும் அதே கம்ப்ளைண்ட் சொல்றாங்க என்கிட்ட. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நீங்க சொல்ற மாதிரி அவன் இருக்கான். இப்ப நான் என்ன டாக்டர் செய்யணும்? இல்ல இப்போ அவனை புரிஞ்சுக்கிறது எப்படி இருக்குங்க? அவனோட புரிஞ்சுக்கிறது வீட்டுல நீங்க சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் கிட்ட கேட்ட போது அவனுக்கு ஃபோக்கஸிங் இருக்கு, ஐ கான்டாக்ட் இருக்கு அவன்கிட்ட. இப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்றான், ஆனா சில சமயம் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். வேணுட்டு செய்யறானா? இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அந்த 2 ஏரியால மட்டும் சொல்றீங்க, இன்னொரு ஏரியால பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பிரச்சனை இல்லாத ஏரியா என்னன்னு கேட்டா ஸ்கூல், அதாவது ப்ரீ கேஜில போட்டிருக்காங்க. குழந்தைக்கு ப்ரீ கேஜியில் பெரிய ஒரு ஒர்க் இருக்காதுங்க, பெரிய வேலை ஒன்றும் இருக்காது. குழந்தைய உட்கார வச்சுருப்பாங்க, ஒரு 5-10 நிமிஷம் ரைம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் நீங்கள் நிறைய விஷயம் எதிர்பார்க்குறீங்க, அந்த குழந்தை பண்ண மாட்டேங்குது. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்டெலிஜென்ஸில் ப்ராப்ளம் இருக்கலாம். இன்டெலிஜென்ஸில், அதாவது இப்போ நான் உருதுவில் பேசுகிறேங்க, இப்போ உருதுலையோ இல்லை ஒரு அரபி மொழியிலோ உங்ககிட்ட பேசுகிறேன், உங்களுக்கு புரியுங்களா? கண்டிப்பாக புரிய போகிறதில்ல. அப்போது புரியாத பட்சத்தில் எவ்வளோ நேரம் உங்களால் உட்காந்து அதை கேட்டுட்டு இருக்க முடியும்? அதே மாதிரி தான் சில குழந்தைங்களுக்கு ஐக்யூ ப்ராப்ளம் இருக்கும்போது ஏடிஹெச்டி மாதிரி காட்டும். எனக்கு வந்து புரியல நீங்கள் சொல்கிறது, நான் எவ்வளோ நேரம் என்னால் ப்ரீ ஆக்குபைடாக உட்காந்து அதை கேட்டுட்டு இருக்க முடியும்? அதனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஐக்யூவில் இருக்கிற 90% ஆஃப் த கிட், ஐக்யூ பார்டர் லைனில் இருக்கிறதோ இல்லை ஐக்யூ 60க்கு லைக் அந்த 90க்கு கீழே இருக்கிற குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைங்க நாங்கள் அதிகமாக பார்க்குறோம். நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஐக்யூ அசஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஏடிஹெச்டி தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். தொடர்ந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் டாக்டர் கணபதி சங்கர் கிட்ட இந்த கேள்வி, இந்த குழந்தை வந்துட்டு வீட்லையும் வெளியிலையும் மட்டும் ரொம்ப அமக்கலம் பண்றாங்க, ஏடிஹெச்டியா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க தாய்மார்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி உங்களோட விளக்கம் என்ன டாக்டர்? இவங்களோட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து சென்சரி ப்ராசஸிங் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நார்மலாக என்வாரன்மெண்ட் எல்லா விஷயங்களுமே கற்றுக்கிறதுக்கு விஷுவல், ஆடிட்டரி, டாக்டைல், வெஸ்டிபுலார், ப்ரொப்ரோசெப்டிவ் இன்புட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட்டஸ் லைஃப்பில் மதர் மூலமாகவும் ஆஃப்டர் பர்த் வந்து என்வாரன்மெண்ட் மூலமாகவும் கிடைக்கும். ஸோ இதில் கிடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது குழந்தைக்கு அதிகமாக கிடைச்சாலும் பிரச்சனை, கம்மியாக கிடைச்சாலும் பிரச்சனை. ஸோ நார்மலாக அந்த ஏடிஹெச்டி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டை, சென்சரி இன்புட்டை என்வாரன்மெண்ட்லேருந்து சீக்கிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேரண்ட்ஸுடைய கம்ப்ளைண்ட்டு ஸ்கூலில் குழந்தை அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ ஸ்கூலில் வந்து இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா டிவி போட்டு விட்ருப்பாங்க, ரைம்ஸ் போடுவாங்க. ஸோ குழந்தை வந்து விஷுவல் இன்புட்டை சீக்கிங் பண்ணலாம். ஸோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறத அவங்க சீக்கிங் பண்ணுறதுனால ஸ்கூலில் அமைதியாக உட்காந்துருக்கலாம். அது மாதிரி ஆடிட்டரி இன்புட்டை சீக்கிங் பண்ணுறதுனால சவுண்டுக்கு என்ஜாய் பண்ணி உட்காந்துருக்கலாம். ஸோ அதே என்வாரன்மெண்ட் வீட்லேயும் வெளியிலையும் இருக்காது. ஸோ ஏன் குழந்தை ஒரு இடத்துல உட்காராமல் மூவிங்லேயே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு நிறைய வெஸ்டிபுலார் ப்ரொப்ரோசெப்டிவ் இன்புட் வந்து மூவிங்கில் இருக்கும்போது குழந்தைக்கு வந்து மசில் ஜாயின்ஸ் வழியாக கிடைக்கிது. அதை அவர் ஆக்டிவாக சீக்கிங் பண்ணுறதுனால தான் மூவிங்கில் இருக்கிறாரு. ஸோ ஸ்கூலில் வந்து அவருக்கு அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் தேவையான சீக்கிங், விஷுவல், ஆடிட்டரி கிடைக்கிறதுனால ஸ்கூலில் அவருடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ முதல்ல அவருக்கு சென்சரி ப்ராசஸிங்கில் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டால் இது உண்மையிலே என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ செகண்ட் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு சாப்பிட்டாலும் மூவிங்லேயே இருப்பாங்க. ஸோ சில பேரண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், நம்ம குழந்தைக்கு வந்து எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இது வந்து சாப்பிட்றதுனால வர எனர்ஜி இல்லை. சிலருடைய கான்செப்ட் வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி கம்மியாயிரும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபுட்டுனால வர எனர்ஜி அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் சேனலைஸ் ஆகும். இதுக்கு வந்து ரிதமிக்காக ப்ராப்பர் மெத்தடில் சென்சரி இன்புட்டை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக ஹைப்பர் ஆக்டிவிட்டி கம்மியாகும். ஓகே, தொடர்ந்து 2 டாக்டர்களுமே ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகளை பத்தி பல விஷயங்கள், நிறைய குழந்தைகள் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, உங்களுக்கு ஏடிஹெச்டி இருக்கும்னு பல தாய்மார்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதை பத்தி தெளிவா 6 டாக்டர்களும் பதில் அளிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இளைஞர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், கிருத்திகா பேசுறேன் மடிப்பாக்கத்துல இருந்து. சொல்லுங்க கிருத்திகா, உங்க கேள்வி என்ன? மேம், என் பையனுக்கு 6 இயர்ஸ் பாத்தீங்கன்னா என் பையன் வந்து ஃபுல்லா மொபைல், டிவிக்கு மட்டும்தான் அடிக்ட் இருக்கான்.
வேற எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிறான். வீட்டுல படிக்கிறது கூட எக்ஸாம் ஆனாலும் பண்ண மாட்டேங்கிறான். இன்னொரு என்ன திங்னா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். எல்லாத்துக்குமே பிளாக்மெயில் பண்றான். நான் சாப்பிடணும்னா நான் இதை தான் செஞ்சாகணும், இந்த டிவி தான் போடணும், இது போட்டாதான் பண்ணுவேன்னு. ஸோ இது எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல. நானும் எவ்வளவோ அமைதியா இருந்து எக்ஸ்ட்ரீம்ல வந்து என்னோட இது மீறி அடிக்கிற மாதிரி போகுது. நான் அடிக்க கூடாதுங்கிற கண்ட்ரோல் பண்ணாலும் அவன் பண்றது வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகேம்மா, உங்களோட கேள்விக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் டாக்டர் ராதிகா பதில் அளிப்பாங்க. பேசலாமா தொடர்ந்து? படிக்கிறது எல்லாம் பிரச்சனை இருக்குங்களா? படிக்கிறது எழுதுறதுலாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கா? இல்ல படிக்கிறது இல்ல, ஆனா பட் ஸ்கோர் நல்லாவே பண்றான். ஓரளவுக்கு 60s and 80s வாங்கிடுறான். ஓகே, அதாவது இவர் ஒருத்தர் தான் வீட்டில் குழந்தையா, இன்னும் யாராவது இருக்காங்க? இவன் ஒரு பையன் தான். அதுதான் காரணமே. நீங்கள் நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்க சின்ன வயசில் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்து நம்ம பழக்கப்படுத்திடுறோம். அதை வாங்குறதில்ல. அதனால் நம்ம டெக்னிக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நம்ம அந்த வேர்ட்ஸ் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அவன் இப்போ ஒரு கேமரா இது ஒரு செல் இருக்குது, அவங்க எடுக்க போகிறான், அதுதான் கேட்க போகிறான்னா டைவர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதை மறைச்சி வச்சுடுங்க. முதல்ல ஃபோனை அவங்க எதில் அது கேட்காதீங்க. இது எல்லா பெற்றோர்களுடைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஸோ வந்து வீடியோ தான், கேம் தான், இது கேமரா தான், செல், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்க எதெல்லாம் தேடி போகிறாங்களோ ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எதுனா அவங்கள வந்து யூஸ்ஃபுல்லாக உபயோகம் உள்ள சேனல்ஸை நீங்கள் மாற்றி விடுங்க. இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுங்கள். ஒரு சார்ட் ஒட்டி வைங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். நீ இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை அவன் வந்து செல்லை வந்து கேட்குறான்னா ஒரு 2 times அளவுக்கு நீங்கள் குறைக்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் செல்லை தொடலைனா உங்களுக்கு 5 marks நான் கொடுக்குறேன், இல்லை ஒரு ஸ்டார்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம சொல்லி வச்சுட்டோம் முன்னாடியே. அதை பண்ணிட்டா ஒரு 5 stars எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு அவங்க அடிக்க வராங்களான்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு டைம் என்னன்னா அவங்க எதில் நீங்கள் பேசுகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இப்போ இருக்க குழந்தைங்களாம் சீக்கிரம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்ஸ் தான் அவங்களுடைய டெக்னிக் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் தேவையில்லாத எதுவுமே நீங்கள் அதில் நம்ம கொடுத்துட்ட பிறகு மன உளைச்சலாக வரும். இதே தான் மற்றவங்க கிட்ட பண்ணுறாங்க. நம்ம கிட்ட பண்ணும்போது நம்மளுடைய பொருள் எது வேணாலும் பரவாயில்லன்னு அடுத்தவங்ககிட்டையும் அதை எதிர்பார்க்குறாங்க போது தான் நமக்கு அந்த கஷ்டமே தெரியுது, அந்த ஃபீலிங்கே தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி ஒட்டி வச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் டெய்லியும் ட்ரெயின் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணாவே இதெல்லாம் வந்து மாறிடும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள். ஓகே, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துற விதத்துல உனக்கு நான் மார்க் தரேன்ல, உனக்கு ஒரு ஸ்டார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இன்னும் கொஞ்சம் ஜாய்ஃபுல்லா அந்த என்விரான்மெண்ட் நீங்க மாத்திட்டீங்கனாலே போதும், குழந்தைங்க கிட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் தானாவே வர ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நான் நாகர்கோவில்ல இருந்து சந்திரலேகா பேசுறேன். ஓகேமா, உங்களோட சந்தேகம் என்ன? இஎன்டி டாக்டர்கிட்ட கேட்கணும். அதாவது பையன் வந்து இன்னும் 1.25 வயசாகி இன்னும் பேசல. ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு. பேசலாம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டப்போ டாக்டர் இருந்துகிட்டு காது கேக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ காது கேக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. காது டாக்டர்கிட்ட போய் இப்பதான் செக் பண்ணோம். அவனுக்கு வந்து காது கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காது கேட்கல அப்படின்றது வேற ஏதாவது வழி இருக்கு? ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ரொம்ப சிம்பிள்மா. ஹலோ, காது கேட்கலையா? ஒரு காது கேட்கலன்னு சொல்லிருக்காங்க. 10% தான் கேக்குது, 90% கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஏதோ ஓரளவுக்கு கேட்குது. 10% கேட்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு ஹியரிங் எய்டு மாட்ட வேண்டியது தான். ஹியரிங் எய்டை மாட்டி, ஹியரிங் எய்டு அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா. ரேடியோ பெட்டியில் டிவியில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கருவி கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2 காதுலையும் போட்டுக்கணும். அது சும்மா இப்படி காதில் வந்து இந்த நான் ஸ்பெக்ஸ் போட்டுட்ருக்கேன், அதை விட சின்னதாக இந்த அளவுக்கு சின்னதாக அப்படி ஒரு காதில் 2 காதுலையும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த ஹியரிங் எய்டை பழக்கப்படுத்தணும் குழந்தைக்கு. இதே மாதிரி 3 மாதம் பழக்கப்படுத்தணும். 6 மாதம் ட்ரை பண்ணணும். 1.5 வயசு ஆச்சுங்க. ஒரு 2.25 வயசு ஆகிறதுக்குள்ளார நீங்கள் அதை பழக்கப்படுத்தி தான் பார்க்கணும். ஒரு 1.25 வயசு இன்னும் 3 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே கவனித்து ஹியரிங் எய்டு சில குழந்தைகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இருக்காது டாக்டர். அதையும் சொன்னாங்க டாக்டர். அதாவது இவனுக்கு வந்து அந்த இது வச்சோம் அப்படின்னா காது கேட்காது, சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது 3 மாதம் கழித்து நீங்கள் முழு முயற்சி பண்ணி ஹியரிங் எய்டை குழந்தைக்கு பழக்கப்படுத்துறதுக்கு முழு முயற்சி எடுக்கணும்.
உங்களால் முழு முயற்சி உங்களால் எடுக்க முடியாவிட்டால் ஒரு ஆடியாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்களுடைய உதவியும் கேட்டுக்கிட்டு அவங்களையும் விட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ண சொல்லி 3 மாதத்தில் இல்லாட்டி 4 மாதத்தில் சரியாக வராட்டி இப்போ காக்லியர் இம்ப்ளான்ட்னு ஒரு சர்ஜரி இருக்குமா. காக்லியர் இம்ப்ளான்ட்டு தமிழில் சொன்னால் செயற்கை காதுன்னு சொல்கிறாங்க. செயற்கையும் கிடையாது, காதும் கிடையாது. இந்த காது சத்தத்தை அதிகமாக்குவும் கருவிக்கு பேர் ஹியரிங் எய்டு. காது சத்தத்தை எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக மாற்றி உள்ளே செலுத்தும் கருவிக்கு பேர் காக்லியர் இம்ப்ளான்ட். அதை போட்டுக்கலாம். இது ஒரு கொஞ்சம் செலவு அதிகமான சர்ஜரி. நாள்பட்ட ட்ரைனிங் கொடுக்கணும். ஹியரிங் எய்டு போட்டால் என்னென்ன முயற்சி பண்ணுமோ அதை பழக்கப்படுத்துறதுக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டாலும் அதே அளவு முயற்சி இல்லாட்டி அதை விட அதிகமான நேரத்தை செலவு செய்து பழக்கப்படுத்த வேண்டும். அதனால் அந்த செலவை பண்ணாமல் ஹியரிங் எய்டை ஃபஸ்ட்டு போட்டு முழு முயற்சியாக அதை செய்து பார்த்து விட்டு அதில் பிரயோஜனம் இருந்துச்சுன்னா சந்தோஷம். பிரயோஜனம் இல்லாவிட்டால் நேராக காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசுலேயும் சில உதவியெல்லாம் தராங்க. ஹியரிங் எய்டு விலை 6 லட்சம் 7 லட்சங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்குது. கவர்மெண்ட்லேயும் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தால் நிச்சயம் கொடுக்குறாங்க. இந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வறுமை கோடுங்கிறத பார்க்காமல் எல்லாருக்குமே தராங்க. குறிப்பிட்ட சில இஎன்டி சர்ஜன்கள் மட்டும்தான் கூடவே ஒரு ஆடியாலஜிஸ்ட்டை வச்சுக்கிட்டு உங்களை ஃபுல் ட்ரைனிங் தரக்கூடிய திறமை இருக்குது. நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 20-25 சென்டர் வந்துடுச்சு தமிழ்நாட்டிலேயே. நீங்கள் டெஃபினட்டாக அது பண்ணணும். ஆனால் முதல் ஸ்டெப் ஹியரிங் எய்டை போட்டு 3 மாதம் முழு முயற்சி எடுக்கணும். நீங்கள் பாருங்கள், 1.5 வயசு தான் ஆச்சு. 2.25 வயசுக்குள்ளார ஒரு முடிவெடுத்து ஏதோ ஒரு நல்ல வழி வந்துடணும். 100% உங்கள் குழந்தை ஒரு நல்ல சிட்டிசனாக வரலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் சென்னையில இருந்து மாதவி பேசுறேன். மாதவி, உங்களோட கேள்வி என்ன? மேடம், என் பையனுக்கு 4 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ் ஏப்ரல் வந்தா ஆகுது. ஆனா ஒரு இடமா நிக்க மாட்டேங்கிறா. ஓடியாரான். ஸ்கூல்ல கூட ஒரே ஓடிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றாங்க மேடம். ஒரு இடமா உட்கார மாட்டேங்கிறான், சரியா தூங்க மாட்டேங்கிறான். ஓகே, ரொம்ப துருதுருன்னு இருக்கார் பையன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து உங்களோட கேள்விக்கு யார வேணாலும் தள்ளி வேற விடுறான். ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் அதிகமா வருது மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கணபதி சங்கர் உங்களோட கேள்விக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பதில் அளிப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரப்பி அதை மாதிரி போயிருக்கீங்களா? இல்ல சார், நாங்க வெளியில ஒரு டாக்டரை பார்த்தோம் சார். அவர் கவுன்சிலிங் பண்ணணும்னு சொன்னாங்க சார். ஓகே. ஸோ மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறாங்களா? விளையாடும் போது குழந்தையெல்லாம் தள்ளி விடுறான் சார். அதனால ரொம்ப கஷ்டமா. கூப்பிடும்போது உடனே திரும்பி பார்க்குறாருங்களா? கூப்பிட்டா அதெல்லாம் பாக்குறான் சார். ரைட்டிங்லாம் பண்ணணும்லாம் ஆசைப்படுறான். அவனுக்கு எழுதணும், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு இடமா நிக்க மாட்டேங்கிறாங்க சார். ஓடியாரான். குழந்தைங்களோட ஒரு 5 நிமிஷம் தான் விளையாடுறான். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு ஐக்யூ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பார்த்து அவருக்கு சென்சரி ப்ராசஸிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழந்தை சென்சரி இன்புட் என்வாயர்மெண்ட்லேருந்து சீக்கிங் பண்ணுறதுனால மூவிங்கில் இருக்கிறாருங்களா, ஸோ என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அப்படி சென்சரி சீக்கிங் இருந்துச்சுன்னா எந்தெந்த சென்சரி இன்புட்டை என்வாயர்மெண்ட்லேருந்து சீக்கிங் பண்ணுறாரு அதை டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அவருக்கு சென்சரி சீக்கிங் இருக்கிற இன்புட்டை ஆக்குபேஷனல் தெரப்பி வழியாக ரிதமிக்காக கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த சென்சரி இன்புட் எல்லாம் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ தெரப்பிங்கிறது எல்லாமே ரீலேர்னிங். ஸோ பிரெயினுக்கு அந்தந்த ஏஜில் கிடைக்க வேண்டிய சென்சரி இன்புட் அடிக்கவிட்ட கிடைக்காதனால குழந்தை என்வாயர்மெண்ட்லேருந்து ஆக்டிவாக அந்த இன்புட்டை சீக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆக்டிவாக சீக்கிங் பண்ணுற இன்புட்டை நம்ம ப்ராப்பர் மெத்தடில் தெரப்பியில் அப்ரோப்ரியேட் வேலை கொடுக்கும்போது அந்த இன்புட் பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகும்போது ஆக்டிவ் சீக்கிங் கம்மியாகும். ஆக்டிவ் சீக்கிங் கம்மியாகும் போது குழந்தை உட்காந்து நம்ம சொல்கிறத கவனிக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸு குழந்தையுடைய சிட்டிங் டாலரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் போதே அவருடைய கான்சன்ட்ரேஷன், லிசனிங் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சைக்காலஜிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் 2 பேரையும் மீட் பண்ணிக்கிட்டது உங்கள் குழந்தைக்கு நல்ல தீர்வாக அமையும். ஓகேம்மா, தொடர்ந்து உங்களோட கேள்விக்கு டாக்டர் தினேஷ் அவர்கள் பதிலளிக்க போறாங்க. கேட்கலாம். நீங்க லைன்ல இருக்காங்களா? லைன்ல தான் இருக்காங்க. தொடர்ந்து உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? ஒரே ஒரு பையன் தான் சார். ஆனா அவனுக்கு 5 இயர்ஸ் ஏப்ரல் வந்தா ஆகுது. ஆனா மழையில பேச்சாவே இருக்கு சார். ஓகே. கிளியரன்ஸ் வரல. ஸ்கூலுக்கு பண்ணு அனுப்ப ஆரம்பிக்கல? அனுப்பிட்டோம் சார். இப்ப எல்கேஜி போறான். ஸ்கூல்ல தான் ஓவர் எல்லாரையும் ரொம்ப சேட்டை பண்றா, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது சார். நாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு கவுன்சிலிங் பண்ணோம். இல்ல 3 மாசத்துல கழுத்து நிக்கணும், 6 மாசத்துல 5-6 மாசத்துக்குள்ள உட்கார வச்சா உட்காரணும்,
நடக்கிறது 12 மாசத்துல வரணும். அவனுக்கு எல்லாமே லேட் பிக்கப் தான் sir. எல்லாமே கொஞ்சம் லேட்டா வந்து பேச்சு எப்போ வரணுமா? கொஞ்சம் அதிகமா இருந்தா 10ல இருந்து 12 மாசத்துல 2 வார்த்தை ஆரம்பிச்சாருங்களா? அதெல்லாம் ஒரு அப்பா அதெல்லாம் சொல்ல ஒரு ரொம்பவும் பேசல சார். அவன் கொஞ்சம் ஒரு அப்பானோ அவ்வளவுதான், வேற எதுவுமே சொல்லல சார். மத்த குழந்தைங்களுக்கு அவர் ஏஜ் குழந்தைங்களோட கம்மி ஏஜ் குழந்தைங்களோட அதிகமா விளையாடுறத பாக்குறீங்களா? விளையாடுறான் சார். அந்த குழந்தைத்தனமாவே தான் இருக்கான் சார். அவன் அவனோட கம்மி வயசு கூட குழந்தைங்களோட குழந்தை இதுவாவே தான் ஆடுறான். மெச்சூரிட்டி ஒன்னும் அவனுக்கு இதுவா ஆகல சார். மெச்சூரிட்டி இல்ல. நீங்க முதல்ல ஒரு ஐக்யூ டெஸ்ட் பண்ணணுமா? ஐக்யூ அப்படின்றது 90 வரைக்கும் இருக்கணும். இப்போ யாருக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கனாலும் 90ல இருந்து 110 வரைக்கும் இருந்ததுன்னா நார்மல் தான். ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன், அறிவு சார்ந்த விஷயம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். முதல்ல அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் குழந்தைய கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலான்றத ஒரு சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணுங்கள், லேட் பண்ண வேண்டாமா? சரி, ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் என் பேர் மாலினி, நான் பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன். ஓகே மாலினி, உங்களோட கேள்வி என்ன? பாப்பாக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகே. அவங்க காலையில எப்போதுமே தூங்கி எழுந்திருக்கும் போது பயங்கரமா கத்தி ஏதாவது சொல்லிட்டு அழுகுறாங்க. என்ன ஏதாவது கனவு கண்டாங்க என்னன்னு தெரியல. அது ரெகுலராகவே காலையில மார்னிங் எழுந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்காங்க, டிப்ரெஷனா இருக்காங்க. அது பின்னாடி வளர வளர வேற ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் வருமா இல்ல சரி பண்ணிடலாமா டாக்டர் கேக்குறாங்க மேடம். ஓகேமா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் தினேஷ் அவர்கள் பதிலளிப்பாங்க இந்த கேள்விக்கு. குழந்தைக்கு 4 வயசு ஆகுதுங்களா? ஆமாங்க சார், 4 இயர்ஸ் ஆகுது. நீங்க எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் அழுவ ஆரம்பிக்கிறாங்களா இல்ல அவங்களே அழுதுதான் எந்திரிக்கிறாங்களா? இல்ல ஏஞ்சிருக்கும் போதும் அழுகுறாங்க. நம்ம காலையில ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுன்னு எழுக்கும் போதும் அழுதுட்டு தான் ஏதாவது சொல்லிட்டு அழுகுறாங்க. புக்கு வேணுமா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டா என்ன அடிக்காதமா, நான் ஸ்கூல் கிளம்பணும், டைம் ஆகுது, ஏதாவது சொல்றாங்க. சொல்லிட்டே அழுகுறாங்க, கத்தி அழுகுறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் இல்லையா? ஆமா, மத்தபடி காலையில ரிலாக்ஸா தூங்கி எழுந்திருக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல. அழுகுதான், ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்குது. அது என்ன ஓரளவுக்கு பரவாயில்ல, புரியலீங்களே. இல்ல சார், அவங்க இப்போ ஏதாவது ஃப்ரீயா எழுந்திருக்கணும், அவளே தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு லேட்டா எழுந்திருக்கும் போது. அப்சல்யூட்லி ரைட். இப்போ அடுத்த क्वेश्चन அதுதான். சாட்டர்டே சண்டேஸ்ல ஸ்கூல் லீவ் இல்லையா? ஆமா, சாட்டர்டே. அப்பா அவங்களோட வேலை எப்படி இருக்கு? ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, நாளைக்கு தீபாவளி பொங்கல் லீவ் இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொன்னா அடுத்த நாள் அந்த குழந்தையோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஆமா, அது நம்ம ஏஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஹாப்பியா ஏதாவது சொன்னாக்கா அந்த அளவு நிறுத்திடுறா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறான். ஏஞ்சிருக்கும் போது எப்பவுமே அந்த கத்தி அழுவுறதுன்றது. ஞாயிற்றுக்கிழமைகளையும் இருக்குங்களா? ஞாயிற்றுக்கிழமையிலையும்? ஆமா ஆமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையும் அழுதுட்டு தான் எந்திரிக்கிறாங்களா? அழுதுட்டு தான் எந்திரிக்கிறாங்க. நம்ம வேற ஏதாவது இன்னைக்கு லீவு இல்ல நம்ம ஏதாவது கோயில் போலாம் இல்ல ஃபங்க்ஷன் போலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அழுவு நிறுத்திடுவாங்க. ஓகே, அப்ப முதல் ரெகுலரா அந்த வந்து அழுவுறது இருக்குது. ஓகே, அப்ப காலையில ஸ்கூல்னு சொன்னாதான் அப்ப ஸ்கூல் தான் பிரச்சனை இல்லீங்களா? இல்ல, ஸ்கூல் மட்டும் பிரச்சனை இல்ல சார். அவர் ரெகுலராவே அழுவுதான் எழுந்திருக்கா. ஓகே, அது மேஜரா வளர வளர நம்ம அது குறைஞ்சிருங்களா இல்ல வேற ஏதாவது கண்டினியூ வேற ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு கேக்குறேன். இல்ல, இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக அழுகுறாங்கன்னா ரெண்டு விஷயத்தை பத்தி யோசிக்கணுமா? முதல்ல வந்து இன்டெலிஜென்ஸை பத்தி யோசிக்கணும். அறிவு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, கத்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, கிராஸ்பிங்ல ஏதாவது இருக்கா, கத்துக்கிறதுல ஏதாவது இருக்கான்றத முதல்ல பார்த்தணும். ஐக்யூன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது 90லேருந்து 110 வரைக்கும் நார்மலாக இருக்குதான்றதை முதல்ல அனலைஸ் பண்ணிடணுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஐக்யூ நார்மலாக இருந்ததுன்னா கற்றல் குறைபாடு மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அந்த குழந்தைங்ககிட்ட இந்த மாதிரி அதிகமான விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா லேம் எக்ஸ்கியூஸை சொல்லுவாங்க, தலை வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, காலைல ஏஞ்ச உடனே அழுதா என்ன ஸ்கூலுக்கு கூட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடாமினெண்ட்டாக அவங்களே அதை காலையில் ஸ்பெசிஃபிக்காக பண்ண ஆரம்பிப்பாங்க டு அவாய்ட் த ஸ்கூல். இது வந்து ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டதுன்னா ஒரு எல்டி அசஸ்மெண்ட் அந்த சைக்காலஜிஸ்டே கூட இருக்கவங்களே பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு அதை ஆர்லியராக கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அதை முதல்ல பார்த்துடுங்க. தென் நோ நீட் டு ஒரி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இந்த 1 hour ஃபுல்லாக எல்லாருமே நிறைய விதமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க. நன்றி டாக்டர்ஸ். ஓகே, ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்கள் இந்த 1 hour ஃபுல்லாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.